ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போய் அந்த காசு கேட்க தான் நான் வருத்தப்படுத்த தேவையில்லை. இப்போ நான் கேஷ் கேட்கும்போது அவங்க யார் கேட்கணும்னா, ஆக்சுவலாக வெளியே போய் வேலை செய்ய முடியாத ஒரு கையாளாகாத ஆள் நான் இல்லை. எனக்கு கைத்தொழில் நிறைய இருக்குது, என்னோட திறமையும் இருக்குது. பாச கட்டுப்பாட்டில் வெளியே போக முடியாத சூழ்நிலையில் ஆக்சுவலாக எனக்கு பேசிக்கலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என் சைஸுக்கு ட்ரெஸ் கிடைக்காது. ஒரு கடைக்கு போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 44க்கு மேலே தான் 44 அந்த சைஸ் தான் இருக்கும்போது மனைவியோட சாரி எடுத்து ஏன் நான் செய்யலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே நடக்குது தெரியுங்களா? நான் அதை சோப் போட்டு அதை துவைக்கும் போது கும்மிக்கு புழிஞ்சு காயப்படும்போது அழுக்கு விடும். அவளையே அந்த அளவுக்கு நேசிக்கும் போது நான் பெத்த குழந்தைய எப்படி நான் நேசித்திருப்பேன்? அதை நான் சொல்ல முடியாத வார்த்தைகள் இருக்கு. சொல்ல முடியாது அந்த வார்த்தையை. ஒரு ஹஸ்பண்டாக போகும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னா அவமானங்கள் நிறைய சந்திக்க வேண்டியதை நான் பார்த்தேன். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் ஆண்களுக்கு இப்படியும் ஒரு பக்கம் இருக்கா அப்படிங்கிறத உலகத்துக்கு உரக்க சொன்ன மதன்ராஜனா தான் இருக்காங்க. அவங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. வாங்க பேசலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். உங்கள் பசங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஃபஸ்ட் கேள்வியாக என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு இலக்கணம் வகுக்கப்படுது. ஆண்னா இப்படி தான் இருக்கணும், வேலைக்கு தான் போகணும், வீட்டிலலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்குது இல்லையா? நீங்கள் வந்து ஒரு 3 வருஷமாக வீட்டில் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்திருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்காக சொல்லுங்கண்ணா. எப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. சந்தோஷம் மீன்ஸு ஒரு புது இடம் போகும்போது ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒரு பெண்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, புது இடம் போகும்போது ஒரு அனுபவம் இருக்கும். அந்த என்ன பண்ணுவோம்னா ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். அது போக 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 எப்படின்னா சூழ்நிலைகள் மாறும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடணும். இங்கே ஒரு ஹஸ்பண்டாக போகும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னா அவமானங்கள் நிறைய சந்திக்க வேண்டியதை நான் பார்த்தேன். என்னோட லைஃப்பில் நான் பார்த்தேன். இப்போது எனக்கு வந்து ஒரு 21 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு பெட்ரோல் போடணும் அப்படின்னா கூட, நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறமா பெட்ரோல் போகிறதுக்கு எங்கள் அம்மா கிட்ட காசு கேட்கணும் அப்படின்னா கூட, இல்லை வேண்டாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது உங்கள் ஒய்ஃப் கிட்ட போய் காசு கேட்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃப் கிட்ட காசு கேட்கறதுக்கு நான் வைக்கப்படல. ஆக்சுவலாக என்னில் பார்த்து தான் என் மனைவி. அதனால் வந்து நான் வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட காசு கேட்கறதுக்கு நான் வைக்கப்படல. ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போய் அந்த காசை கேட்க தான் நான் வருத்தப்படுத்த தேவையில்லை. இப்போ நான் கேஷ் கேட்கும்போது அவங்க யார் கேட்கணும்னா, அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு காசு தான் எனக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று மனசுக்குள்ளே ஒரு சங்கடம்னா, என் ஒய்ஃபு காசாக இருந்தாலும் அது அவள் காசு கிடையாது. ஸோ அந்த ஒரு சங்கட சூழ்நிலை ஒரு முறையும் நான் காசு கேட்கும்போது சரி, ஒரு டைமும் அது எனக்காக இருக்கட்டும், எனக்கு பிள்ளைங்களாக இருக்கட்டும், நான் காசு கேட்கும்போது கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு தான் போய் கேட்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ ஒரு டைம் காசு கேட்குறதுக்கே நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு 3 வருஷமாக வந்து ஒரு டைமும் நீங்கள் போய் உங்களுக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னா? அதுதான் சொன்னேன், ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா நான் காசு கேட்குறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட தேவைகளாக நான் கேட்கல. ஒன்று என் மனைவி சார்ந்ததாக இருக்கட்டும், இல்லை என் குழந்தை சார்ந்ததாக இருக்கட்டும், இல்லை சம்டைம்ஸ் எனக்கு சார்ந்ததாக கூட இருக்கட்டும். இதுமாதிரி காசு கேட்கும்போது வந்து கண்டிப்பாக மனசு வந்து ஒரு கல்லாக்கிட்டு தான் போகணும். ஏன்னா அது நானாக தான் சரி, என் மனைவி தான் சரி, இன்னொரு வீட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். இப்போ நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்ட போய் காசு கேட்கும்பொழுது எப்போனா அவங்க சொன்ன எதனா ஒரு வார்த்தைகள், அவங்க எதனா ஒரு சிம்டம்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது உங்களுக்கு பிடிக்கல, இல்லை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு சொல்ல முடியுமாண்ணா? சொல்லலாம். ஏற்கனவே சொன்னது தான். இப்போ அதுவும் திரும்ப சொல்கிறேன். ஒரு முறை குழந்தைங்க வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ குழந்தைங்க எல்லாமே ஐஸ்கிரீம்ஸ், குல்ஃபி ஐஸ் அதெல்லாம் வந்து ரோட்டில் வரும்போது விளையாடுங்க. இப்போ என்னோடய குழந்தைங்க வந்து அதுவும் சாப்பிடும் போல ஆசையாக தானே இருக்கும். ஸோ அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னா நான் வாங்கி கொடுக்கலாம். இப்போ எங்கள் மனைவி கிட்ட கேட்கும்போது அவள் என்ன ஒரு மூடில் இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது. அந்த டைமில் கேட்கும்போது ஒரு மாதிரி அலட்சியமாக காசுலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப மனவேதனை இருக்கும்போது, அந்த காசு கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்லும் போது எனக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் எப்படின்னா, நம்மக்கிட்ட இருந்தால் ஆக்சுவலாக வெளியே போய் வேலை செய்ய முடியாத ஒரு கையாளாகாத ஆள் நான் இல்லை. நான் ஆல்ரெடி நல்லா வேலை செஞ்ச ஆள் தான். எனக்கு கைத்தொழில் நிறைய இருக்குது, என்னோட திறமையும் இருக்குது. பாச கட்டுப்பாட்டில் வெளியே போக முடியாத சூழ்நிலையில், நல்லா புரிஞ்சுங்க, பாச கட்டுப்பாட்டில் இதனால் வேலைக்கு போனால் என் குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துடுமோ, எனக்கு என் ஒய்ஃபு சண்டை வருமோ, அந்த ஒரு பயத்தினால தான் நான் வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது அன்றைக்கி அந்த காசு கேட்கும்போது என்ன ஆச்சுன்னா, எங்கள் மனைவி ஒரு மாதிரி
ஒரு மூஞ்ச காட்டுற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப மனவேதனையில் இருக்கும்போது என் குழந்தை என்னை பார்த்துட்டு, ஏன்னா என் குழந்தைக்கு நான் ஒரு ஒரு சிறந்த தகப்பனாக இருக்கணும்னு பட்டதுனால தான் என்னோட கஷ்டம் என் குழந்தை புரிஞ்சுக்கின்னு அவளோட உண்டிய காசு எடுத்து உடச்சி. குழந்தைக்கு எத்தனை வயசுனா? குழந்தைக்கு வந்து 2 வயசு. அப்போ 2-2.5 வயசு இருக்கும். இப்போ என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஆசைகளை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க? உங்கள் கையில் காசு இல்லை, நம்ம போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே எதனா ஒன்று வாங்கணும்னு தோணியிருக்கும், உங்களுக்கு எதனா பிடிக்கணும், எதனா சாப்பிடணும்னு எவ்வளோ ஆசைகள் இருக்கும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில். அப்படி இந்த 3 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காதுன்றது மாதிரி இல்லை, எல்லாமே எனக்கு பிடிக்க தான் செய்யும். ஆக்சுவலாக ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்கணுனால வந்து மெயின் அதுதான். ட்ரெஸ் ஆசைப்பட்டு எடுப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு பேசிக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என் சைஸுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்காது. அன்சைஸ் இருந்து ஒரு கடைக்கு போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 44க்கு மேலே தான் 44 அந்த சைஸ் தான் எடுக்கும்போது அவன் என்ன ட்ரெஸ் வச்சுன்னா அதான் எடுக்க முடியும். அதனால வந்து நிறைய டைமில் வந்து ட்ரெஸ் எடுக்க போகும்போது ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்காது. ஸோ அந்த ட்ரெஸ் விஷயத்தில் வந்து நான் நிறைய முறை வந்து ஆசைப்பட மாட்டேன். அது என் ஒய்ஃப் இல்லைன்னா நானும் என்னோடய காசாக இருந்தாலும் நான் ஒரு கடைக்கு போனேன் வச்சுக்கேன், அன்சைஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்காது, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு உண்டான பைசா நான் கேட்கும் போது தான் அந்த கஷ்டம். புரியுதுங்களா? எனக்கு இப்போது அது பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு பனியனாக இருக்கட்டும், ஒரு அண்டர்வேராக இருக்கட்டும், கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட கையேந்தி தான் ஆகணும். கண்டிப்பாக. ஏன்னா வேறு வழி இல்லையே. ஏன்னா அங்கே 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 இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்துச்சு. என் குழந்தையோட பாசம் வேணும், எங்கள் ஒய்ஃபோட பாசம் வேணும், என்னோட பாசம் 2 பேருமே வேணும். நம்ம ஒரு சுய சிந்தனையால் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லை ஒரு சண்டையோ வருதுன்னு வந்து நானும் சரி என் குழந்தையும் சரி ஒரு விரிசல் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக கட்டுப்படுத்திக்கின்னு அங்கே இருந்தோம். என்னைக்குன்னா ஒரு விரைவில் நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம், இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், இப்படி எதுக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை அப்படிலாம் தோணியிருக்கா? சூசைட்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். எங்கே இல்லை, எங்கள் அம்மா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சில டைமில் எங்கள் வீட்டுக்கு வருவேன். அப்போ ரொம்ப மனவேதனை. ஒரு இன்சிடென்ட் நடந்தது அந்த எங்கள் மாமியார் வீட்டில். அவங்க வீட்டில் எங்களாம் உறவினர்லாம் வரும்போது என்னை ஒரு ஆளாகவே மதிக்கலை. இவர் தான் என் பொண்ணோட வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லக்கூட இல்லை. ஏன்னா என்னோடய ஒய்ஃபுக்கும் எனக்கும் பயங்கர ஏஜ் டிஃப்ரென்ஸ். எத்தனை வயசு வித்தியாசம்? 20 வயசு டிஃப்ரெண்ட். எனக்கு ஆக்சுவலாக வந்து கிழவனுக்கு கட்டி கொடுத்துட்டேன்னு ஒரு முறை சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. அந்த டைமில் தான் வந்து அவங்க வந்து ஒரு யார் அப்படி கேட்கும்போது அவங்க ஒடியாவில் பேசுவாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக நார்த் இந்தியன்ஸ், எங்கள் ஒய்ஃபு எங்கள் அம்மா. பேசும்போது சில விஷயம் வந்து தெரிஞ்சுது எனக்கு. அப்போது ரொம்ப வயசான ஆளுக்கு கட்டி கொடுத்துட்டீங்கல்ல, இல்லை அவள் தேடி கண்டுபிடிச்சிட்டா, அவள் பண்ண வேலை அது, நாங்கள் பார்க்கல, அவளை ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப எனக்கு பாதிப்பாயிடுச்சு. அப்போ வீட்டுக்கு வந்து என்னடா வாழ்க்கை இது, அங்கே இருந்து ஒரு சந்தோஷமாகவும் இல்லை, எனக்கு இவ்வளோ திறமை இருந்தோம், அந்த திறமையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு என்னை இப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என் குழந்தையும் விட்டு போக முடியாது, எனக்கும் மதன வேதனையாகுன்னு சொல்லி நான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்தளவுக்கு போய் நான் இல்லைன்னா என் குழந்தை நிலமனா ஆகணும். அது ஒரு பக்கம் யோசித்த உடனே எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து உங்கள் ஒய்ஃபை எவ்வளோ பிடிக்கும்? அது எப்படி மேடம் சொல்ல முடியும்? எவ்வளோ பிடிக்குன்றது வந்து சொல்ல முடியாதுங்களே. வார்த்தைகளில் இவ்வளோ தான் இருக்குது. அந்த பிடிக்குன்ற வார்த்தைக்குள்ளே அடங்கலை அந்த அன்பு பாசமும். அது உலகத்தை தாண்டி மீறி அந்த அளவுக்கு உலகன்றது எனக்கு வந்து இவங்க தான். இவங்களுக்கு மீறி எனக்கு உலகம் வேறு கிடையாது. இந்த உலகத்தை எப்படி பசுமையாக அழகாக வச்சுக்கணுன்ற ஒரே நோக்கத்தோட இப்போ எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வெளியே வந்து அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள். ஒரு ரூபானா கூட அது அன்பு, அந்த பாசமும் அந்த நேசமும் அப்படி இருக்குது. கண்டிப்பாக. அப்போது என்னோட தாய் மாதிரி தான் அவங்கள பார்க்கும்போது என் தாய்க்கு இருக்கிற அன்பு அங்கே கிடைக்கல. அது எப்படின்னு கிடைக்கலன்னு சொல்லும் போது என்ன மாதிரி அவங்க தம்பி இருக்காங்க, எங்கள் மாமியார் தம்பி இருக்காங்க. அப்போது அவருக்கு உண்டான பாசமும் எனக்கு உண்டான பாசமும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. அவரை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, என்ன எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு எமர்ஜென்சி ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், அவருக்கு சும்மா இருந்தாலும் கீதா உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு கடைக்கு போய்ட்டு சொல்லு அப்படின்ற ஒரு குரல் வரும். அவரும் சொல்லலாம்ல. அப்போ கண்டிப்பாக தெரியுதுல்ல நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு. இப்போது எனக்கு என்ன ஒரு கேள்வினா, தொடர்ந்து பெண்கள் வந்து ரொம்ப காலமாக இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறமா, அதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கே போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்க யாரும் வேலைக்கு போகிறது இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் தான் பார்க்குறாங்க இல்லையா? அப்போது ஒரு பெண் வந்து ஒரு வாழ்நாள் முழுவதுமே இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது இந்த ஒரு கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னா, பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க, பெண்கள் வீட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது அது எவ்வளோ பேர் ஒரு நல்ல விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனா, கரு பெண்ணு தான் சுமக்க முடியும், ஆண் சுமக்க முடியாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு வீட்டில் ஒரு 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 துணி துவைக்கிற விஷயத்தை எடுத்தீங்களேன், பெண்கள் தான் துணி துவைக்கணுமா, பெண்கள் தான் சமைக்கணுமா அப்படின்ற கேள்வி நிறைய இப்போ கேள்வி கேட்குறாங்க.
அந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, ஒரு பெண் ஒரு துணி துவைக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு கணவனுடைய ஒரு ஷர்ட் துவைக்கிறான். ஒரு ஆண் மனைவியோட ஒரு சாரி துவைக்கிறான்னு வச்சுங்களேன், அங்கே துவைக்கிறது மட்டும் தான் நடக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, மனைவியோட சாரி எடுத்து ஏன் நான் செய்யலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே நடக்குது தெரியுங்களா, நான் அதை சோப் போட்டு அதை துவைக்கும் போது கும்மிக்கு புழிஞ்சு காயப்படும்போது அழுக்கு விடாதுன்னு சொல்லலை, விடும், காய வரும். இப்போ அதுவே ஒரு பெண் ஒரு ஆணோட சட்டை துவைக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவள் காலரை பார்ப்பா, அக்கில் அழகாலே பார்ப்பா. என் வீட்டுக்காரு இந்த ஷர்ட் போட்டுன்னு நாளைக்கு வெளியே போகிறாரு, அப்போது இந்த இடத்த பார்ப்பா, அழகாக இருக்கணும் பார்ப்பா, அன்பாக அதை துவைப்பா. அந்த ஷர்ட்டை நம்ம இப்போ நான் அடித்து துவைப்பேன், அவள் அடிக்க மாட்டாள். ஏன்னா அந்த ஷர்ட்டாக பார்க்கல, தன்னோட கணவனோட உடம்பா பார்ப்பா. அதனால் மெதுவாக தான் அடிப்பாள், அழகாக துவைப்பா. அந்த துவைச்சி துணியை காய வச்சு அந்த ஷர்ட்டை அந்த அந்த கணவன் போடும்போது கிட்ட வந்து பார்ப்பா. ஏன்னா நான் சரியாக துவைக்காத விட்டுட்டணும், எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு அவமானப்பட போகிற வெளியே, அது ஒரு ஆம்பளை கிட்ட இருக்காது. அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அந்த சிஸ்டம்ஸ் அந்த ஆண்களுக்கு இல்லை, அந்த அந்த ஆட்டிடியூட் இல்லை. அதே போல் ஒரு சமைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே சமையல் மட்டும் ஒரு ஆண் செஞ்சோன்னா சமையல் மட்டும் தான் இருக்கும், உப்பு இருக்கும், காரம் இருக்கும், ஒரு சுவை கூட இருக்கும். ஆனால் ஒரு பெண் சமைக்கும் போது மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒரு பாசம் இருக்கும், ஒரு பரிவு இருக்கும். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த மாதிரி வந்து பெண்கள் கிட்ட தான் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியே பெண்களை வந்து அந்த இடத்துலயே வைக்க பார்க்குறாங்களா? வைக்க பார்க்கல, வேறு யாரும் மேடம் அந்த பாசத்தை கொடுக்க முடியும்? எனக்கு எப்படி பாசம் கிடைக்கும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னா, என் ஒய்ஃபை நான் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டேன், என் குழந்தையும் எனக்கு குழந்தை தான், என் ஒய்ஃபும் எனக்கு குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஒய்ஃபை குழந்தை அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாசம். எனக்கே பார்க்கும்போது இல்லை, சே இப்படி ஒருத்தர் வந்து அவர் ஒய்ஃபை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லும்போது அந்த காதலை வந்து என்னால் உணர முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் உங்களால் உங்கள் ஒய்ஃபை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே என் ஷர்ட்டை வந்து ஒரு பொண்ணுனா இப்படி துவைப்பான்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு ஆண்னால ஏன் துவைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் மேடம் சொல்லிட்டேன், அந்த சிஸ்டம் கிடையாது இங்கே. இது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த அதுலேருந்து இந்த இந்த வேலைக்கு நீ தான்பா கரெக்டு, இந்த வேலையில் நீ இல்லைன்னா கரெக்ட் கிடையாது. இதே பெண்களை பெண்கள் என்ன பண்ணுறேன், ஆண்கள் மாரி உட்கார வச்சுட்டு ஆண்கள் செய்யும்போது அந்த வீடு வீடாகவே இருக்காது, ஒரு அழகு இருக்காது. அதில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த ஒரு வாசனை வரும் வீட்டில். பெண்கள் ஆளும்போது அந்த வீட்டுக்கு ஒரு தனியாக ஒரு 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 வாசம் இருக்கும். ஆனால் ஆண்கள் அந்த வாசம் இருக்காது. இதுக்காக மீன்ஸ் அந்த சிஸ்டம் அங்கே அது வராது. அது இப்போது பெருக்கு சொன்னோன்னு வச்சிங்கன்னா, பெருக்கிறது எல்லாமே ஒன்று தான். ஆனால் அந்த பரிவோட அந்த ஒரு அந்த வேலையை ஒரு முழுமையோடு பண்ணுறது, அந்த பொறுமை எப்படி சொல்கிறதுன்னா, அந்த பொறுமை அந்த அந்த வார்த்தையில் அந்த பெண்கள் செய்கிறது மென் பொறுமைக்கு அதுக்கு வந்து ஆண்களுக்கு இல்லை. அதுக்காக ஆண்கள் வலிமைன்றது ஒன்றும் கிடையாது. ஈக்குவாலிட்டி சொல்லுவாங்க, ஈக்குவாலிட்டி கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஈக்குவாலிட்டி எங்கே சேர்க்குறேன்னா, எது பெஸ்ட் குவாலிட்டி அந்த தான் ஈக்குவாலிட்டி நான் பார்ப்பேன். இப்போ ஒரு ஆண்களும் பெண்களுக்கும் மல்யுத்தம் வச்சா பெண்களோட ஜெயிக்கிற கூட இருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குவாலிட்டி எங்கே இருக்குது? ஒரு ஆண்கள் சமைக்கும் ஒரு பெண்கள் 2 பேரும் சமைக்கும் போது அந்த இதில் குவாலிட்டி அந்த பாசம் அதில் வரும்போது எப்படி நீங்கள் ஈக்குவாலிட்டியாக சொல்லுவீங்க? பெண்கள் மேலே தானே. ஓகே, நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி அதை உங்கள்கிட்ட திருப்பி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஆண்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு இலக்கணம் வகுக்கப்படுது. ஆண்கள் வந்து வேலைக்கு தான் போகணும், ஆண்கள் வந்து வீரமாக தான் இருக்கணும். ஒரு ஆம்பளைனா அவனுக்கு வந்து கண்டிப்பாக வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், வண்டி ஓட்ட தெரியல அப்படின்னா அது எப்படி ஒரு ஆம்பளையாக இருக்கு, உனக்கு இது தெரியலையா அது தெரியலையான்னு சொல்லி ஆண்கள் வந்து அழக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்து ஒரு ஆண்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு இலக்கணம் ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இலக்கணமே வந்து பெண்கள் தான் மேடம் வகுக்குது. இப்போது ஒரு தகப்பன் சொல்ல முடியாது, ஏய் உனக்கு வண்டி ஓட்ட தெரியலடான்னு சொல்ல முடியாது. ஆனால் அம்மா தான் சொல்லுவாள், நீ வீரமாக இருக்கணும்னு அம்மா தான் சொல்லுவாள். எந்த ஒரு அப்பனும் வந்து நீ வீரமாக இருக்கணும்னு சொல்ல மாட்டான். இது வரைக்கும் நான் அதுலேருந்து எங்கள் அப்பா கூட சொன்னது கிடையாது. ஏன்னா வீரன்றது தகப்பன் மூலம் தானே அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. ஆனால் விவேகமும் வீரமுன்றது அம்மா மூலமாக வருது. அதனால் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் அது பெண்கள் கிட்டேருந்து தான் வரும், ஸ்ட்ரெயிட்டாக ஆண்கள் கிட்ட கூட வராது. போருக்கு போகும்போது கூட அங்கே போருக்கு போகும்போது அடி வாங்குறது அவனுக்கு தெரியும். ஆனால் தெரியாத அங்கே மனைவியோ இல்லை அம்மாவோ வீட்டில் இருக்கும்போது அவனை மன தைரியம், அவன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற தைரியத்தை வந்து நீ போடா ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி பெண்கள் தான் ஒரு ஆண்களுக்கு தைரியமாக நின்று அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறது. அப்போது எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு மூலதாரமாக ஒரு ஆண்களுக்கு துணையாக இருந்து அவனுக்கு தைரியம் கொடுக்குறது எல்லாமே பெண்கள் தான். ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கும்பொழுது வீட்டில் எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. சொசைட்டி வந்து ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டை எப்படிலாம் பார்க்குது? சொசைட்டின்றது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நான் சொசைட்டினா இப்போ என்னோடய வீடு சென்னியர் குப்பத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், என்னோடய சொசைட்டின்றது என் பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 வீடு தான் என் சொசைட்டி.
அதான் நம்மளோட உண்மை. கண்டிப்பா. இப்போது பூந்தமல்லியில் ஒரு நபர் இருக்கிறாரு, ஒரு ஒரு முனுசாமிங்கிறாருன்னு வச்சுங்களேன். ம். அந்த முனுசாமிக்கு நான் சொசைட்டி ஆக முடியாது. ஏன்னா மதனை பற்றி முனுசாமிக்கு தெரியாது. ம். ஏன்னா முனுசாமிக்கு மதனை பற்றி தெரியாது. இந்த சொசைட்டி என்னை கேவலமாக பேசுறது யாருன்னா, சொசைட்டின்றது என்னை பொறுத்த வரையும் என் பக்கத்தில் இருக்கிற 10 வீடு மட்டும் தான் எனக்கு சொசைட்டி. ம். உங்களுக்கு சொசைட்டி யாருன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற 10 வீடு தான் சொசைட்டி. ம். இவங்க வந்து தவறாகவும் பேசுவாங்க, நல்லாவும் பேசுவாங்க. சரிங்களா? அப்போது நம்மளை பற்றி தவறாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன மாதிரி ஒரு பர்சன் எனக்கு தெரியும். ஏன்னா என்னை பற்றி தவறாக யார் பேசுவாங்க? என் பக்கத்து வீடு தான் பேச முடியும். கண்டிப்பா. ம். 4வது தெருவில் இருக்கிற ஒரு முன்சாமியோ கோயின்சாமி தெரியாது என்னை பற்றி அவனுக்கு. என்னை பற்றி தெரிஞ்சது யாருன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் தான். இப்போ அவர் என்னை வந்து தவறாக பேசும்போது அவருடைய விஷயமா எனக்கு தெரியும்ல. அப்போது நல்லவர்னு எனக்கு தெரியும் போது அவர் தவறாக பேசுனா அந்த கருத்தை நான் ஏங்க இப்போ கேட்டு எடுத்துப்பேன். தவறான தவறாக பேசும்போது நான் அதை பற்றி கண்டுக்க மாட்டேன். ம். அப்போது சொசைட்டின்றது அவருக்கு இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது நான் சொசைட்டி. நான் தப்பானவனா கெட்டவனான்னு அவனுக்கு தெரியும். அப்போ நான் அவரை பற்றி தப்பாக சொல்கிறேன்னா ரைட்டாக சொல்கிறேன்னா அவர் புரிஞ்சுக்க போகிறாரு. அப்போ சொசைட்டின்றது நம்ம கூடவே இருந்து நம்மளை அழிக்கிறது தான் சொசைட்டி. ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு 3 வருஷமா ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து இதுக்குள்ள இருக்கிற எவ்வளோ விரக்தி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து வெளியே பேசியிருக்கீங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தர் புதுசா கல்யாணம் ஆக போகுது. அவங்க வந்து உங்ககிட்ட நான் வந்து ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக தான் போறேங்கிறத உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஓகேன்னு சொல்வீங்களா? இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? சார் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹஸ்பண்டுக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமா இருக்காதான்னு தெரியல. சரிங்களா? இப்போது ஆண் மகன்ற வார்த்தை ஒன்று ஆண் மகன்லாம் கிடையாது. பெண் மகள்லாம் பெண் மகள் அப்படி கிடையாது. ஆண் பெண்ன்றது பேர் தனித்தனியாக ஒரு பாலினத்துக்கு வச்ச பேர் தான். இதனால் என்ன சொல்ல வரேன்னா, அன்பு பாசம் தன் மனைவி கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் ஒரு ஆண் மகனுக்கு. அவர் மாமியார் வீட்டுக்கு போகும்போது அங்கே என்ன நடக்கும்னா, தன் பொண்ணு அதாவது தன் மருமகன்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பயங்கர ஹெரிட்டேட்டாக இருக்கும். இது நான் புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பாசமாக பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. என்னை விட நீ பாசமாக பார்த்துருவியா அந்த ஒரு நான் புரிஞ்சதுக்கப்புறம் அது கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாமியாருக்கு. மாமியார் மருமகன் அண்டர்ஸ்டாண்டிங் என்னை பொறுத்த வரையும் கண்டிப்பாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். எல்லார் வீட்லேயும் இருக்குதா இல்லையா, எனக்கு இல்லை. அந்த மாதிரி புதுசாக போகிற ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக போகிற ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வளர்த்தாலும் கண்டிப்பாக அது நாளடைவில் தமிழில் ஒரு படம் சேர இருந்தாலும் செடியும் பகன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பகை கண்டிப்பாக உருவாகிறதுக்கு நான் அதை பார்த்து கற்றுக்கின ஒரு விஷயம். அதனால் எந்த ஒரு விஷயம் அதாவது கணவனுடைய கௌரவம் அதுவும் மனைவியோட சேர்ந்தது தான். மனைவிக்கு ஒரு அசிங்கம் அது கணவனுக்கும் அசிங்கம், கணவனுக்கு வராது மனைவிக்கும் அசிங்கம். அந்த அசிங்கம் வந்து 2 பேருக்குமே வராத ஒரு கணவன் பார்த்துக்கணும். அந்த பக்குவத்தை மனைவி கொடுக்கணும். ஓகேண்ணா. நீங்க வந்து ரொம்ப நேரமா உங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய பர்சனல்ஸ்லாம் கூட எங்களுக்காக சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம்.